எப்பவுமே ஒரே மாதிரி கார சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷமாக சுடு தண்ணியில் ஊற வச்ச 6 காஞ்ச மிளகாய், கலருக்காக 4 காஷ்மீரி மிளகாய், 300 கிராம் தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்துடலாம். இது கூடவே 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக இல்லாத ரொம்ப கொரகொரப்பாக இல்லாத இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு வெடித்து வந்ததும் 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்குந்தா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா நம்மளுக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.